சரி மக்கா 2000 போய் துணியை மாத்துங்க, நான் போய் சாயை போட்டு கொண்டாடுறேன். ஆமா ரொம்ப முக்கியம் இப்ப சாய. ஏன் டீ என்ன ஆச்சு? எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா வாவலிக்கு போலான்னு, எல்லாம் நாசமா போச்சு தெரியுமா? குட்டை அதுக்கு நான் அட்டி காரணம், எதுக்கு நீ என்னட்ட இப்ப கோவப்படிய? ஆமாம்மா நீங்க தான் காரணம். எது நான் காரணமா? நான் அட்டி பிடிச்சு ராட்டை போய் தள்ளிட்டேன். நீங்க ராட்டை பிடிச்சு தள்ளிட்டேனோன்னா நான் இப்ப சொல்லல. ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தியா? 10 நிமிஷம் கூட பாக்கணும், பஸ் வரலன்னா வீட்டுக்கு போனேன்னு சொன்னியாலா இல்லையா? ஓ நான் அப்படி சொன்னதுதான் ராட்டு கீழே விழுந்துன்னு சொல்லி அப்படிதானே? ஆமா. என்னது ஆமாயா? அப்ப நான் சொல்லட்டா, இப்ப மழை பெய்யட்டு, சுனாமி வரட்டு, பூகம்பம் வரட்டுன்னு சொல்லட்டா டீ சொன்னோன்னு எல்லாம் நடந்துருமா? நான் என்ன கடவுளா? எவ்வளவு நேரம் ஆச்சு பஸ் ஸ்டாப்ல போய் ஒரு பஸ்ஸும் வரல எல்லான்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி சொன்னேன். இந்த பிள்ளைகள் எல்லாம் வச்சுட்டு இந்த வெயில நிக்கணுமா என்ன? அதுக்கு போய் நீ இப்படி சொல்லிட்டு இருக்கிய? ஒழுங்கு மரியாதை இல்லைன்னு போயிடணும், இல்லைன்னு அடி பிச்சு போடுவோம் பாத்துக்க. கொண்டாட்டம் கலகலம் இங்கு வந்தாலே செந்தூரணம். அம்மா இந்த பையில ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. இந்த கையங்காரையும் தூக்கி ஒரு மாதிரி நக்கல் அடிச்சு வேலை ஒண்ணு வச்சுட்டு விடான்னு சொல்லுங்க. நான் செம்ம கோவத்துல இருக்கேன். அப்படிதாண்டி பண்ணுவேன், என்ன பண்ணுவ? சொல்லு சொல்லு சொல்லு. ஐயோ ஐயோ இப்பதான் நிம்மதியா இருக்கு. எதுக்கு அம்மா இப்ப என்ன அடிச்சியா? ஏற்கனவே அந்த குட்டி கிடந்து ஆடிட்டு கிடக்குது. அதுக்கு வாய் எப்படிடா மூடல நான் பாத்துட்டு இருந்தா, நீ கொஞ்சம் கூட அதை ஏத்தி விடுதியா? அவ இவ்வளவு நேரம் ஆடிட்டு கிடந்தா இல்ல, அவளுக்கு ஒரு அடி கொடுத்தியலா? என்ன மட்டும் எதுக்கு அடிச்சியா? அவ என்னட்ட தானே ஆடிட்டு கிடந்தா, உன்னிட்ட ஏதாவது சொன்னாலா? ஒன்னு ஏதாவது நக்கல் ஏதாவது பண்ணல? இல்ல இல்ல, நீ எனக்கு இடையில வந்து அவளை கொஞ்சம் கூட உசி பேத்தி விடிய. வாங்கம்மா, எனக்கு சாயம் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். அப்பாடா ரொம்ப சந்தோஷம் தான். 2 பேருக்கும் சாய வேண்டாம்ல. எனக்கு பால மிச்சம், கேஸ மிச்சம், எனக்கு வேலையும் மிச்சம். நான் போய் கிடந்து உறங்க போறேன். எம்மா குட்டி இப்ப என்ன வேணும் உனக்கு? தெரியாமா? வாவலி தான் ஆசைப்பட்ட போல நடக்கல. இப்ப வாவலி போயிருந்தாலும் நமக்கு 500-1000 ரூபாய் செலவாயிருக்கும். அந்த பைசாக்கு நம்ம ஓணத்துக்கு சாரி எடுப்போமாமா? அப்படியே போன வருஷம் தானே சாரி எடுத்தேன். அது அன்னை ஓணத்துக்கு கொடுத்ததோட சரி 2 போட்டோ எடுக்க வேண்டி, அதுக்கப்புறம் அதை உடுக்கவே இல்லை. அது அப்படியே அந்த பெட்டிக்குள்ள இருக்குது, அதை எடுத்து உடுப்போம். ஏம்மா அந்த சாரியை போட்டுதான் போட்டோ எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போட்டேன் இல்லாமா? திருப்பி அதே சாரியை உடுத்து போட்டோ போட்டோ எல்லாரும் என்ன நினைப்பேன்? பழைய சாரியே உடுத்து போட்டுருக்கேன்னு நினைப்பேன். நம்ம இப்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கே சாரி எடுத்து உடுப்பாமா? இப்ப நிறைய மாடல் எவ்வளவு வருது, வருஷம் வருஷம் போக போக ஒவ்வொரு மாடலையும் போன சாரி வந்துட்டே இருக்கு. நம்ம அதுல ஏதாவது ஒரு சாரி எடுப்பாமா? இவிய 2 பேருக்கு சண்டையிலயும் வந்து கொஞ்சம் கூட உசுப்பேத்தி விட்டு சந்தோஷப்படலான்னு பார்த்தா கடைசியில நான் தான் அடி வாங்கி கேட்டேன். இப்ப அவிய 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாச்சு. சே, இவ சண்டையில வரவே கூடாது, நம்ம போவோம் நம்ம வேலையை பார்த்துட்டு. லே அனிஸ் எங்க போற? எங்கேயோ போறேன், உங்களுக்கு என்ன? என்ன பேச்செல்லாம் ரொம்ப திமிரா இருக்கு? எனக்கு ஒரு திமிரம் இல்லை. இப்ப எதுக்கு விழிச்சி அதை சொல்லுங்க. உனக்கு ஓணத்துக்கு துணி வேணுமா? நான் எப்ப எனக்கு ஓணத்துக்கு துணி எடுத்திருக்கேன்? எனக்கு ஒன்றும் தேவையில்லை. அம்மைய மூலம் நல்ல ஓணத்துக்கு சாரி எடுத்து போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம். சரியில்ல அண்ணா வீடு, கோவப்படாத. குட்டைந்த அண்ணா கொண்டான்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தேன்னா வாயில பல்லெல்லாம் இருக்காத பாத்துக்க. யாமில்ல அண்ணா, அதான் எனக்கு அம்மையும் சண்டை தீர்ந்துல்ல. உங்களுக்கு சண்டை தீர நான் இல்ல அடி வாங்கி கேட்டேனேன். ஒன்னே யாரில் இடையில வர சொன்னது? நாங்க 2 பேரும் சண்டை போடும்போது. இதே போல எனக்கு அம்மா ஏதாவது சண்டை வரும்போது நீ இடையில வருவே, அப்ப இருக்கு உனக்கு. சரி அதெல்லாம் அப்புறம் பாக்கலாம். உனக்கு உனக்கு ட்ரெஸ் எடுப்போம்ல அண்ணா. இப்ப எல்லாம் பசங்களுக்கு எவ்வளவு மாடலா சட்டை எல்லாம் வந்திருக்கு தெரியுமா? சூப்பரா இருக்கு, பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு. உனக்கும் எடுப்போம்ல அண்ணா. உனக்கும் எடுப்போம், அப்பாயும் எடுப்போம். நம்ம எல்லாம் சேர்ந்து குரூப் போட்டோ எல்லாம் எடுக்கலாம், ஜாலியா இருக்கும். எனக்கு ஒண்ணு அந்த மாதிரி சட்டை ஒண்ணு பிடிச்சாது. சட்டையில என்னெல்லாம் டிசைன் வச்சிட்டு போனோம், கோலம் அது இதுன்னு என்னெல்லாமோ இருக்கு. எனக்கு அதை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு ஒண்ணும் பிடிச்சல. இல்லையா அண்ணா, அது பார்க்க தம்பில அப்படி இருக்கேன், போட்டு போட்டோ எல்லாம் எடுக்கும்போது சூப்பரா இருக்கும். எனக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் எவ்வளவு தூரம் நீ கேட்கனால சரி. ஆனா ரொம்ப டிசைன் எல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் எடுக்காத, ரொம்ப சிம்பிள் டிசைனா எடுக்கிறதுக்கு நான் ஒன்னும் வர மாட்டேன், நீங்க போய் எடுத்துட்டு வரீங்க சரியா? சரி அண்ணா, சரி சரி. நீ வரலனால ஒண்ணும் இல்லை, நீ எப்படி போடுறதுக்கு சமாளிச்சல அது போதும். லேமோ நனிசு அனு, நான் கொஞ்ச நேரம் வெளியில போய் விளையாடிட்டு வரேன் சரியா? சரி இல்லண்ணா, சரி சரி. குட்டிக்கு வேண்டி அந்த பையலுக்குன்னு அடி கொடுத்தேன். ஆனா அந்த 2 ஒண்ணு சேர்ந்துட்டு கடைசியில் அந்த பையன் என்கிட்ட பேசாம போகுது. இந்த உள்ளது சண்டையில போடாதுன்னு நான் நினைச்சாலும் பெத்த மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. எது எப்படியோ அந்த 2 ஒண்ணு சேர்ந்தது, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. அம்மா என்ன டீ? சாரி எடுக்கிறத பத்தி கேட்டேன்ல அம்மா, ஒண்ணுமே சொல்லாம நீ உன் பாட்டுக்கு போற. வா வா எடுக்கிறேன். நீ என்ன செய்யுது? எடுத்தானே ஆவணா? ஐயா ஜாலி 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 ஜாலி, புதிய சாரி கிடைக்குது, ஜாலி ஜாலி ஜாலி. குட்டே என்னம்மா, உனக்கெல்லாம் வாங்கி தரவே கூடாது பாத்துக்க. ஏம்மா இப்படி சொல்லுதியா? ஆமாட்டி, போன வருஷம் வாங்கி கொடுத்த சாரி அன்னை கொடுத்துட்டு அப்படியே மடிச்சு வச்சது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டியாவது அந்த சாரி எப்படி இருக்குன்னு அதை எடுத்து பார்த்தேட்டி. அட்லீஸ்ட் அந்த சாரி டிசைன் அது உனக்கு ஞாபகம் இருக்காட்டி இல்லை. அதுபோல அந்த கிறிஸ்மஸ் எடுத்து அந்த சாரி அப்படிதான் எல்லாம் அந்த நேரம் ஒரு நாள் உடிக்கிறதோட சரி. அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது போகும்போது சாரி உடுத்து பழவோமே, கோயிலுக்கு அதுக்கு இதுக்கு உடுத்துட்டு போவோமே, ஏதாவது ஒரு எண்ணம் இருக்காட்டி இப்ப வாங்கி தர சாரி அப்படியே அதுல இருந்து உறங்கதான் செய்யும். ஏம்மா அதுக்கு நீ எப்பவுமே சாரி உடுத்துட்டு தெரிய முடியுமாம்மா? அந்தந்த ஃபங்க்ஷனுக்கு ஏத்த மாதிரி சாரி எடுக்கணும் உடுக்கணும் வச்சான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதெல்லாம் உடுத்துட்டு கிடக்க முடியாது.
நீ சொல்லுவட்டு சொல்லு. ஏன்னா எல்லாம் எனக்கு பைசா நான் வாங்கி தரதில்ல, அதனால உனக்கு அந்த அருமை தெரியாது. ஏதோ வாங்கி தர நேரம் நல்லா உடுத்துட்டு மினிக்கிட்டு நல்ல போட்டோ எடுத்துட்டு கொண்டாங்க போட்டாகும். அதை மடிச்சு கூட நீ வச்ச மாட்டேன், நான் தான் வைப்பேன். இப்போ உனக்கு தெரியாது, நாளைக்கு நீ ஏதாவது சம்பாதிச்சு நீ ஒரு சாதனம் வாங்கும் போது அதுக்கு அருமை உனக்கு தெரியும். சரி அம்மா, அதுக்கான நேரம் வரும்போது அப்ப பாத்துக்கலாம். இப்போ உள்ளது இப்ப பாப்பேன் சரியா? உனக்கு எல்லாமே விளையாட்டுதான் இல்லாட்டி ஏம்மா அப்படி எல்லாம் இல்லாம எல்லாரும் சொல்லுவாங்க, இல்ல அம்மா வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் சுதந்திரம், எல்லாமே கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் இருக்காது அப்படின்னு. இல்ல உனக்கு கூட இருக்கிற வரைக்கும் நான் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போறேனே. ஆமாட்டி, இருக்கிற வரைக்கும் நல்லா இங்க இருந்து என்ஜாய் பண்ணிட்டு எனக்கு பைசா எல்லாம் தீர்த்துட்டு நீ ஜாலியா போயிடுவ, அப்படிதானே? அப்படி எல்லாம் இல்லாம போங்கம்மா. எப்பம்மா சாரி எடுக்க போலாம்? எப்படியும் ஜில்லா ஆண்டி, உமா ஆண்டி எல்லாரையும் கூப்பிடணும்ல. ஆமாட்டி மக்கள் கேட்கணும். என்ன ஒரு வாரம் தானே இருக்குது, நான் கேட்கட்டேன் சரியா? கேட்டுட்டு இப்பெல்லாம் எடுத்தாதான் ப்ளவுஸ் எல்லாம் தச்சு கிடைச்சான், அதனால நான் போய் கேட்கேன் சரியா அவள்கிட்ட. சரிம்மா சரி, நானும் வரேன், சேர்ந்து போவோம். அப்படி ஒண்ணு பண்ணு, போன் பண்ணி எவ்வளவு எல்லாரையும் மரத்துக்கு மூட்டுல வர சொல்லு. நீ ஒவ்வொரு வீடு வீடா போய் தட்டிட்டு கிடக்கண்டா இல்ல. சரியாம்மா சரி. ஹலோ ஜில்லாண்டி, நானும் பேசுறேன். இந்த மரத்து முட்டுக்கிட்ட ஒண்ணு வருவியாளா? வரும்போது லதா ஆண்டி அப்படியே கூட்டிட்டு வருங்க. ஆமாம்மா, அம்மா வர சொல்லிச்சு, கொஞ்சம் விஷயம் பேசணுமா. சரி ஆண்டி சரி வைக்கேன். ஹலோ வசந்தி ஆண்டி, இந்த மரத்து முட்டுக்கிட்ட ஒண்ணு வருவியாளா? ஆமாம்மா, அம்மா வர சொல்லிச்சு, கொஞ்சம் விஷயம் பேசணுமா. சரி ஆண்டி சரி சரி. ஹலோ உமா ஆண்டி, நானும் பேசுறேன். இந்த மரத்து முட்டுக்கிட்ட ஒண்ணு வருவியாளா? கொஞ்சம் விஷயம் பேசணும், அம்மா வர சொல்லிச்சு. இல்ல ரொம்ப முக்கியம் இல்ல, சும்மாதான், வாங்க வந்து வர பேசுவோம். சரி ஆண்டி சரி. சப்பா, எல்லாரையும் கூட்டம் கூட்டியது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. ஒன்னா போன் பண்ணி விழிச்சு பறக்கி, ஐயோ என்ன பாடு. எங்க அம்மையை சம்மாச்சானா டெய்லி அவைய கூட மீட்டிங் கூடியது, வெளியில போறது, மீன் வாங்க போறது, ஹோட்டலுக்கு சாப்பிட போறது, சேர்ந்து ஊர் சுத்தியது, இதெல்லாம் எங்க அம்மா எப்படி ஒத்தை மேனேஜ் பண்ணணும்னு தான் தெரியல. என்னட்டி மக்கா, எல்லாரையும் விழிச்சியா? ஆமாம்மா விழிச்சேன், எல்லாரும் இப்ப வந்துடுவோம், நம்மளும் போமா? சரி மக்கா போவோம் வா. என்னம்மா யாரையும் காணலைன்னா? வருவனண்டி, நம்ம சும்மா இருந்து அதனால உடனே வந்தா. அவையெல்லாம் என்னென்ன வேலையில இருக்கணுமோ யாருக்கு தெரியும். வாங்கம்மா, அவையெல்லாம் இப்ப சும்மா தான் இருப்பணும். சும்மா இருப்பணுமா? எப்படி மக்கா சொல்லிய? ஆமாம்மா, எல்லாரும் மாவலி போய் சொல்லிட்டு நம்ம சேர்ந்து கிளம்பி போயிட்டு வந்தோம் திரும்பி. அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, ஏற்கனவே வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. அதனால சும்மா எல்லாரும் போய் படுத்து ரெஸ்ட் தான் எடுப்பாங்க, வேணும்னா பாருங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறியே எல்லாரும் எப்படி இருப்பணும், என்ன பண்ணுவோன்னு என்னெல்லாம். எல்லாருக்கு வீட்லயும் ஒரே மாதிரி தானே நடக்குது, அதனாலதான் சொன்னேன். செல்வி அக்கா. வாஜில்லு, அவள் அதான் ஒண்ணும் வரலையா? அவிய வந்துட்டு இருக்கனாக்கா. ஆமா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நம்ம சேர்ந்து எல்லாரும் பாத்துட்டு வீட்டுக்கு போனோம், அதுக்குள்ள கூப்பிட்டு என்ன விஷயம்? ஓணம் வருதுல்ல ஜில்லு. ஆமாக்கா, அதுக்கு என்ன ஒரு வாரம் இருக்குல்ல? ஆமாம்மா, ஒரு வாரம் தான் இருக்கு. எனக்கு மோதான் கேட்டா, அம்மா ஓணத்துக்கு நம்ம ஒரே மாதிரி சாரி எடுப்போம் அப்படின்னு. அப்ப எனக்கு உங்க எல்லாரோட ஞாபகமும் வந்ததா, அதான் எல்லாரும் சேர்ந்து எப்படி ஒரே மாதிரி இந்த ஓணத்துக்கு சாரி எடுப்போமா அப்படின்னு கேட்கலான்னு தான் கூப்பிட்டது. அப்படியாக்கா, எனக்கு ஒரு டபுள் ஓகே தான், நம்ம ஒரே மாதிரி எடுப்போம், பிரச்சனை இல்ல. தெரியும் சொல்லு, பின்ன நீ வேண்டாம் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எல்லாத்தையும் ஒருக்கா கேட்கணும் பாத்தியா, அதனாலதான் கேட்டது. சேர்ந்து போய் அப்ப நாளைக்கு எடுத்துருவோமா? சரிக்கா, அப்ப நாளைக்கே போய் எடுத்துருவோம். என்ன செல்வி அக்கா கூப்பிட்டியெல்லாம் அனு போன் பண்ணி சொன்னா? ஏன் இப்ப வந்து ஒரு 4 நாள் கழிச்சு வரக்கூடாதா? ஏன் டீ என்னாச்சு? போன் பண்ணி விழிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? அடுத்த வீட்டுல இருந்து வர்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரம் இல்ல? கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாவலி போனா சொல்லிட்டு திரும்பி வந்தான். வந்துட்டு வீட்டுல ஒரு வேலையும் இல்லை, ஏற்கனவே நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வந்தேன். அதனால நானும் குட்டியும் கிடந்து கொஞ்ச நேரம் உறங்கினேன். அப்ப உறங்கி கிடக்கும் போது அவ போன் பண்ணான். போனை எடுத்து பேசிட்டு உறக்க கறக்க எல்லாம் போண்டாமா, போயிட்டு முகம் எல்லாம் கழுவிட்டு இப்பதான் வந்தேன். எப்படி டீ மக்க கரெக்டா சொன்னி? எப்படி அண்ணுன்னா சும்மாவா? ஏன் செல்வி அக்கா, என்னாச்சு? ஒன்னும் இல்லை சொல்லு, உங்களுக்கு எல்லாருக்கும் போன் பண்ணிட்டு நாங்க 2 பேரும் முதல்ல இங்க வந்தாமா, வரும்போது உங்க யாரையும் காணல. அப்ப அண்ணு சொன்னா, என்னம்மா யாரும் என்ன காணலன்னு. அப்ப நான் சொன்னேன், அவையில என்ன சும்மாலாம் இருப்புனா அவைகளுக்கு எல்லாம் வேலை இருக்கும், அதனால வர்றதுக்கு லேட் ஆவேன். அப்ப அவ சொன்னா, யாருக்கும் வேலை இருக்காது, எல்லாரும் அவை வேலையை முடிச்சிருப்போம் நம்ம அவளி வர்றதுக்கு முன்னாடி, இப்ப எல்லாரும் கிடந்து உறங்குமா இருக்கான் அப்படின்னு சொன்னா. வசந்தி சின்ன பிறதான் தெரியுது அனு சொன்னது உண்மைதான் என்ன. அதான் அவள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆமாக்கா, அனு சொல்லிது உண்மைதான். நான் இங்க நேரம் வீட்டுக்கு போனேன், வீட்டுக்கு போகும்போதே அம்மா பிள்ளைகளை கூட்டி தந்தது. அதுக்கப்புறம் நான் உறங்கலான்னு பார்த்தா அதுவும் உறங்க விடையில, அம்மா அம்மான்னு கரைஞ்சிட்டே இருந்து. பின்ன அதோட உறங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உறங்கலன்னு அப்படியே கண்ணை மூடவும் கரெக்டா அனு போன் பண்ணான். அதான் நான் உடனே வந்தேன். அப்ப எல்லாருக்கும் உறக்கத்தையும் நாங்க கெடுத்து போட்டோமோ? சரி அப்படி எல்லாம் இல்ல அக்கா. ஆமா செல்வி அக்கா, என்னையும் ஜில்லையும் மட்டும் தான் கூப்பிட்டியாளா? இல்ல வசந்தி, உமால லதால எல்லாரையும் தான் கூப்பிட்டேன். அப்படியே ஜில்லு, அப்ப நீ என்ன மட்டும் சொன்ன 4 நாள் கழிச்சு வான்னு? அவி 2 பேருமே இன்னும் வரவே இல்லையே, அப்ப என்ன மட்டும் ஏன்டி சொன்ன அப்படி? அது ஒண்ணும் இல்ல வசந்தி அக்கா, உங்கள்ட்ட என்ன எல்லாம் ஃப்ரீயா பேசலாம் இல்ல, அதனாலதான். ஃப்ரீயா பேசலாம்னு நினைச்சிட்டு அப்படி சொன்னியா, இல்ல நான் தான் இழிச்ச வாய் நினைச்சு அப்படி சொன்னியா? ரெண்டுமே ஒண்ணுதான் அக்கா. வாட்டி தூர. செல்வி அக்கா நீங்க சொல்லுங்க, எதுக்கு வர சொன்னியா? இல்லம்மா, இந்த வாட்டி ஓணத்துக்கு சேர்ந்து ஒரே மாதிரி சாரி உடுத்துட்டு
ஒரு சின்னதா ஒரு ஓண ஃபங்க்ஷன் வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். இங்க ஓன ஃபங்க்ஷனா? அதை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. சாரியை பத்தி மட்டும் தானே சொன்னியா? ஆமா ஜில்லு, நான் இங்க வந்து உன்கிட்ட பேசுறது வரைக்கும் எனக்கு சாரி ஞாபகம் மட்டும் தான் உண்டு. இந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒன்றும் இல்ல. இப்போ என்ன திடீர்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்தது. சரி பேசாம சாரி எல்லாம் எடுக்கிறோமே. அப்போ சும்மா வர சாரி எடுத்துட்டு அதுல என்ன பிரயோஜனம்? அதை நல்லா கட்டி அழகா ஒரு சின்ன ஃபங்க்ஷனை எடுத்து போட்டோ எல்லாம் எடுத்து அதை ஒரு மெமரியா வைக்கலாம்ல. அதனாலதான் இப்ப யோசித்தேன். ஃபங்க்ஷன் எப்படி அக்கா? நம்ம ஊர்ல உள்ள வேலை எல்லாம் கூப்பிட்டு அந்த மாதிரி எடுக்கிறோமா இல்ல நம்ம மட்டுமா? ஐயே வசந்தி, ஊர்ல உள்ள வேலை எல்லாம் விழிச்சா பயங்கர செலவு வசந்தி. அப்படியெல்லாம் வேண்டாம். நம்ம வீட்டுல உள்ளவங்க மட்டும் போதும் சரியா? அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு ஒரு விளையாட்டு ஃபங்க்ஷன் நம்ம சிம்பிளா நம்ம வீட்டுக்கு மொத்தத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கோலமும் போட்டு அந்தியத்தையோ இல்ல ராத்திரத்தையோ ஏதாவது சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ணி இல்லைன்னா வெளியில இருந்து ஆர்டர் பண்ணியோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணி நம்ம சாப்பிடுவோம் சரியா? அப்படி அக்கா, ஜாலி ஜாலி. அப்ப இந்த ஓணம் நம்ம ஒரு கலக்கலாம் அப்படிதானே? சாப்பாடுன்னு சொன்னோன்னா வசந்தி அக்காளுக்கு சந்தோஷம். ஏன்டி நீ ஒன்னும் தின்ன மாட்டியோ? நான் மட்டும்தான் தின்னுவேனோ? அப்படியெல்லாம் இல்ல. ஆனா நான் இந்த அளவுக்கு சந்தோஷப்படலையே உங்களை மாதிரி. யாருக்கு தெரியும் நீ உள்ள சந்தோஷப்பட்டியா இல்லையா? நான் வெளியில காட்ட மாட்டேன். வெளியில காட்டுற நான் கெட்டவா, உள்ளுக்குள்ளே வச்சிருக்கேன் நீ நல்லவா, அப்படிதானே? அம்மா போதும் அம்மா. ஒவ்வொரு வாட்டி ஏதாவது இந்த மாதிரி பேச்சு வரும்போது உங்க ரெண்டு பேருக்கு நடக்க சண்டையை சமாதானப்படுத்துறதுக்குள்ளாடி எனக்கு போதும் போதும்னு ஆயிரம். எப்பவாவது ஒரு விஷயம் பேசும்போது ரெண்டு பேரும் சண்டை இல்லாம பேசி முடிச்சிருக்குதியாளா? எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை. அதுக்கப்புறம் தான் சமாதானம் ஆகுதியா? என்னத்த சொல்லுக்கு? அக்கா, நான் வெளியே சண்டை போட்டேனா? இல்ல நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க அதை பத்தி சொல்லும் போது நான் சந்தோஷப்பட்டேன். அதுல அவளுக்கு என்னக்கா பிரச்சனை? அதுக்கு கிடந்து என்ன இது பண்ணியா? அதே போல வந்த உடனே நான் லேட்டா வந்துட்டு 4 நாள் கழிச்சு வரக்கூடாதுன்னு அதுக்கு என்ன இது பண்ணியா? ஏன் இன்னும் உமா இல்லாதாக்கா ஒண்ணு என்ன வரல? அவங்கள பத்தி ஏதாவது கேட்டாலும் கேட்க மாட்டா. என்னட்டதான் வந்து வள்ளன்னு எப்பெல்லாம் வெளியே. அப்ப நான் என்ன அக்கா செய்யுக்கு? உங்ககிட்ட வள்ளன்னு இல்லையா? அதுக்கும் ஒரு காரணம் உண்டாக்கா. யார் மேல அதிகமா பாசம் இருக்கோ அவங்க கிட்ட தானே நம்ம எல்லாத்தையும் காட்ட முடியும். சொல்லுங்க. அப்ப ஜில்லாண்டி எங்க யார் மேலயும் உங்களுக்கு பாசம் இல்ல? கேட்க எல்லாம் சொல்லு. ஐயோ அனு, அப்படி எல்லாம் இல்லாம உங்க எல்லாரையும் எனக்கு நல்லா பிடிச்சான். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் யாரை பிடிக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வசந்தி அக்கா தான். ஆமாட்டி, என்ன மட்டும் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சான். ஏன்னா என்கிட்ட தானே இந்த மாதிரி எல்லாம் பேச முடியும் உனக்கு. மத்தவங்கள்ட்ட எல்லாம் இந்த மாதிரி இருந்து பேச மாட்டேன்ல. நான் என்ன இழுச்சவா இல்ல? சுச்சு 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 சு உம்மா எனக்கு செல்ல வசந்தி அக்கா. அப்படி எல்லாம் இல்ல அக்கா. நீங்க அப்படி எல்லாம் ஒரு காலம் நினைச்சாதீங்க சரியா? பாட்டி அந்த பக்கம் அங்கே இருங்க அம்மா. 2 பேரும் அண்ணன் நட போட்டு வரணும். எனத்துக்கு வந்து 2 பேரும் எங்க? எனத்துக்கு வந்தேனா? அண்ணதான் போன் பண்ணி கூப்பிட்டா அம்மா வர சொல்லிச்சு ஏதோ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ இப்ப இப்படி சொல்லியே? ஆமா ஜில்லு, என்னையும் தான் என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்டா அம்மா வர சொல்லிச்சு ஏதோ பேசணேன்னு. நீ இப்ப இப்படி சொல்லியே? ஆமா வருதுனது உண்மைதான். ஆனா எப்ப வருதுன்னா நீங்க எப்ப வந்து நிக்குதியா? அதனால நாங்க பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. நீங்க கிளம்புங்க. இப்படி உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஏதாவது மண்டைக்கு சரியில்லையா? நான் நீ விழிச்சேன்னு வரவே இல்லையே. என்ன யாரு விழிச்சதோ அவியலுக்காக தான் நான் வந்தேன். அவிய சொல்லட்டு நீ போன, அதுக்கப்புறம் நான் போலாம் சரியா? அதனால தேவையில்லாம நீ குறுக்க வராது. உன் வேலை எதுவும் அதை மட்டும் நீ பாரு. எனக்கு காத்துல யாரோ கத்துற மாதிரி கேக்குது. ஆனா பார்த்தா யாரையுமே காணல. அதனாலதான் குளிஞ்சு பாக்கேன் கீழே ஏதாவது கிடக்கா அப்படின்னு. அளவா வளர்ந்துருந்தா தெரிஞ்சிருக்கேன் யாரு நிக்கலன்னு. இப்படி அளவுக்கு மீறி வளர்ந்தா அப்படிதான், யாரையும் கண்ணுக்கு காணாது. அப்படி எல்லாம் இல்லையே செல்வி அக்கா, வசந்தி, உமா இவ எல்லாரும் எனக்கு கண்ணு காணணுமே. இந்த மூட்டை பூச்சிதான் எனக்கு கண்ணு காண மாட்டேங்குது. அதனாலதான் நான் நல்லா உத்து பாக்கி. நல்ல பாரு, நல்லா உத்து பாருட்டி. உன் கழுத்தை வளைச்சு அப்படியே மண்ணுக்குள்ள முக்கி பாரு. அப்பதான் நிறைய முட்டை பூச்சி எல்லாம் உன் கண்ணுக்கு எல்லாம் தெரியும். ஏலாதா எனத்துக்கு நீ அவள்கிட்ட போய் கிடந்து கத்திட்டு கிடைக்கிய? செல்வி அக்கா அவள்கிட்ட ஒழுங்கா இருக்க சொல்லுங்க அக்கா. இல்லைன்னா கழுத்தை பிடிச்சு நான் திரும்பி விட்டு போடுவேன். உங்களால முடிஞ்ச எனக்கு கழுத்தை திரும்பி பாருங்க பாப்போம். என்ன ஜில்லு வந்தோன்னா கொஞ்ச நேரம் வசந்திட்ட வம்பிழுத்த, இப்ப லதாள்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கிய? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? அவளுக்கு இதான் அக்கா வேலை. அவளுக்கு தலைக்கு பைத்தியம் முத்தி போச்சு. அவளுக்கு மாப்பிள்ளைகிட்ட சொல்லி நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் காட்ட சொல்லணும். பாவம் அவன் எப்படிதான் இவ்வளவு கூட இருக்கியானோ. எனக்கு மாப்பிள்ளை நினைச்சு உங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நான் அவரை கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல வச்சிருக்குதியலா? உண்மையிலேயே இவளுக்கு பைத்தியம் முத்தி போச்சாக்கா. முத்தி போச்சுன்னா ரொம்ப முத்தி போச்சு. ஆமா, பைத்தியம் என்ன முத்திட்டு போச்சு. நீங்க என்ன முத்தாம போறீங்களா? ஜில்ல ஆண்டி போதும் ஆண்டி. சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் வலிச்சது. வந்த விஷயத்த பேசிட்டு போவோம். ஆமா அக்கா சொல்லுங்க. எதுக்கு கூப்பிட்டி என்ன? ஒன்றும் இல்லைதா, ஓணம் வருது இல்லை, இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. அப்போ அதான் எல்லாரும் ஒரே மாதிரி சாரி உடுத்து நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க மட்டும் சேர்ந்து சிம்பிளாக ஒரு ஓணம் ஃபங்க்ஷன் கொண்டாடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதான் அதை பற்றி பேசலான்னு உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டேன். நாளைக்கு சாரி வேறு எடுக்க போகிறேன்னு நினச்சிருக்கேன். எப்படி போமா? சரி அக்கா போகலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அக்கா. அப்போ தான் நான் வருவேன். என்ன கண்டிஷன் இல்லதா? இன்னும் எனக்கு பின்னாடி ஒரு உருவம் நிற்குதில்ல, இந்த உருவம் என்கிட்ட பேசவே கூடாது. வசந்தி அக்கா இந்த பக்கம் வாங்க. எதுக்கு ஜில்லு? வாங்க சொல்லி. கண்டிஷன் எல்லாம் ஓகே தான். அப்ப வசந்தி அக்கா நல்லா ஞாபகம் வச்சிருங்க. லதாக்கள்கிட்ட நாளைக்கு நீங்க பேசவே கூடாது சரியா? என்னது வசந்தி என்ன பேச கூடாதா? இது என்னத்த உளறிட்டு இருக்கிய? நீ எப்ப வசந்தி இந்த பக்கம் வந்த? அந்த எரும மாடல இந்த பக்கம் நின்னது?
அக்கா நேரமே நான் தான் அக்கா நிக்கேன், நீங்க என்னதான் கை காட்டுனியா? அப்ப நான் உங்ககிட்ட பேசக்கூடாதா? நான் ஒன்னும் சொல்லல. எனக்கு பின்னாடி அந்த வளர்ந்த ஒட்டகச்சிவிங்கி நின்னுல, அதுன்னு நினைச்சுதான் நான் கை காட்டினேன். சரியா? நான் ஒன்னும் சொல்லல. சரி, எல்லாரும் கொஞ்சம் அவங்க சண்டையை நிறுத்துங்க. நான் வேற எனக்கு பிள்ளைகளை ஒத்தையை போட்டுட்டு வந்தேன். வந்த விஷயத்த மறந்து நீங்க எல்லாரும் எதெல்லாமோ தேவையில்லாம பேசி சண்டை போட்டுட்டு இருக்குதியா? வந்த விஷயத்த ஒழுங்கா சொன்னீங்கன்னா நான் கேட்டுட்டு போயிருவேன். ஆமா, இவன் மட்டும் தான் வீட்டுல குழந்தை தனியா விட்டுட்டு வந்தா, நாங்க எல்லாம் ரோட்ல எல்லாம் போட்டுட்டு வந்தோம். என்ன ஜில்லு, இப்ப திருப்பி என்னட்ட சண்டை போடலான்னு பிளான் பண்ணிட்டியா? இந்த வளர்ந்து கெட்டவளுக்கு இதுதான் வேலையா போச்சு. எல்லாரையும் வம்புகளுக்கான அவைய வாயில உள்ளதெல்லாம் கேட்கணும். கடைசியில அவ நல்லவள போல ஆயிருவா, நம்ம எல்லாம் கெட்டவி ஆயிருவோம். ஏய் ஜில்லு, இப்ப என்னத்துக்கு நீ கரைய? எனது ஜில்லு கரையாளா? ஆமா, ஏன் ஜில்லு என்னாச்சு? எதுக்கு கரைய இப்போ? ஆமாக்கா, நான் உண்மையிலேயே அவ்வளவுதான் செய்ய. நான் அவங்க எல்லாருக்கும் மேல இருக்க ஸ்நேகத்திலயும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு தான் நான் எல்லாத்தையும் விளையாடுறது. ஆனா லதாக்கா என்ன இன்னைக்கு என்னெல்லாமோ பேசிட்டாங்க. அது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வேணுன்னே எதுவுமே பண்ணல, எல்லாம் விளையாட்டுத்தனமா தான் நான் பண்ணது. ஆனா இவ்வளவு சீரியஸா எடுத்துப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இனிமே நான் உங்க யார்கிட்டயுமே எதுவுமே பேசவோ சொல்லவோ வரமாட்டேன். சாரி எடுக்கவும் நான் வரல, நீங்களே போங்க, நான் போறேன் வீட்டுக்கு. ஐயோ ஜில்லு, அது எப்பல நீங்க உங்களோட சண்டை வாரதானம்மா? எதுக்கு நீ இப்ப இவ்வளவு சீரியஸா எடுத்து கரைஞ்சிட்டு இருக்க? கரையாத அக்கா, நடிப்பு நடிப்பு, எல்லாம் நடிப்பு. நீங்க வேற அவளை நம்பிட்டு கரையாத குறையாதேன்னு சொல்லுதியா? எல்லாம் நடிப்பு, அவளை நம்பாதீங்க. ஐயா இல்ல இல்லதா, அவ விளையாட்டுத்தனமா எல்லாம் செய்யறதெல்லாம் ஓகே. ஆனா இப்படி கரையதில்ல, அவ ஏமாத்த மாட்டா. உண்மையிலேயே அவ கரையா போலதான் இருக்கு. அது நடிப்புங்கிற மாதிரி எனக்கு தெரியலல்லதா. ஏ ஜில்லு, எட்டி நில்லு. ஏ ஜில்லு, எங்க போற? இங்க வா, அல்லாத. முதல்ல நம்ம பேசுவோம், பேசினா எல்லா பிரச்சனையும் தீரும். சே, எல்லாம் என்னால வந்தது. எல்லாரும் அவரவர் வீட்டுல நிம்மதியா இருந்து உறங்கிட்டு கிடந்தேன். நான் வேற சாரி எடுக்கணும் அப்படி இப்படி சொல்லி விழிச்சனாலதான் இன்னைக்கு இவ்வளவு சண்டை ஆச்சு. இந்த சண்டையை நான் எப்படி சமாதானப்படுத்தினால எல்லாரையும் சாரி எடுக்க கூட்டிட்டு போவேன்னு எனக்கு தெரியலையே. சரியாக்கா, எப்ப சாரி எடுக்க போனேன்னு சொல்லிட்டு போன் பண்ணி டைம் எல்லாம் சொல்லுங்க. சரியா? என்னல்லதா, அவ கோச்சிக்கிட்டு கரைஞ்சிட்டு போறா. நீ அவ வரமாட்டேன்னு வர சொல்லி, அவ இல்லாமல்லாம் நம்ம எப்படி போறது? போனா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா போனோம், இல்லைன்னா போண்டா. இந்த ஓண ஃபங்க்ஷனே வேண்டாம். எல்லாமே என்னாலதான். நான் ஒழுங்கா இருந்திருக்கலாம் வீட்டுல. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சது என்னோட தப்புதான். நான் இப்படி கூப்பிட்டனால தானே இந்த மாதிரி ஆகி போச்சு. சே, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயா அக்கா, நீங்க இப்ப எதுக்கு கரையுதியா? இல்ல வசந்தி, அவளை நான் தான் விழிச்சேன். சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து போய் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா இப்படி எல்லாம் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அவ கரைஞ்சது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. அதுக்குன்னு உங்க எல்லாத்தையும் அவ நடந்துக்கிறது நான் கரெக்ட்னு சொல்லல. ஆனாலும் அவ கரையும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இனி அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. நான் எப்படி, எனக்கு என்ன சொல்லுங்கன்னே தெரியல. நானும் வீட்டுக்கு போறேன். நீங்க வேணா சாரி எடுங்க. நான் அவ வந்தா மட்டும்தான், சந்தோஷமா வந்தா மட்டும்தான் நானும் சாரி எடுக்க வருவேன். ஒரு ஆள் இல்லாம எல்லாரும் போயிட்டு எந்த சந்தோஷத்தையும் காணாண்டா. நான் வீட்டுக்கு போறேன். ஐயா அக்கா, இப்ப ஏன் மேல தப்புன்னு சொல்லுதியெல்லாம் நீங்க? நான் யாரையும் தப்பு சொல்லலதா, எல்லா தப்புமே என் மேலதான். நான் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன்ல, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அந்த தப்பு நானே சரி பண்ண முடிஞ்சா சரி பண்றேன், இல்லைன்னா வேண்டாம். எனக்கு அவளும் எல்லாரும் சந்தோஷமா சேர்ந்து சாரி எடுக்க போவோம் அப்படின்னு நீங்க கூப்பிட்டா மட்டும்தான் நான் வருவேனே தவிர அல்லாம நான் வர மாட்டேன். இன்னைக்கு ராத்திரிக்குள்ளாடி நீங்க முடிவு சொல்லுங்க, நான் போறேன். ஆமாக்கா போவோம். அம்மா ஏம்மா நீ அழிய? குட்டை ஒழுங்கா போட்டி இடிக்க டென்ஷன்ல நீ வேற டென்ஷன் படுத்தாதானோ? இப்படி ஆகி போச்சு. செல்வி அக்கா எவ்வளவு சந்தோஷமா நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாங்க எல்லா ட்ரெஸ் எடுக்கலான்னு. நான் வேற ஜில்லு பேசினேன், கோவத்துல என்னெல்லாமோ பேசிட்டேன். அவதான் சின்ன பொண்ணு அப்படி பேசியா, எனக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரியாவது நான் நடந்திருக்கலாம் போல இருக்கு. என்ன செய்யுது? சரி அக்கா, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இதுக்கு முடிவு உங்க கையில தான் இருக்கு. என் கையில இருக்க? நான் என்ன பண்ணணும் வசந்தி? வாங்க, நம்ம போய் ஜில்ல சமாதானப்படுத்திட்டு அவளை கூட்டிட்டு அப்படியே செல்வி அக்கா வீட்டுல போய் அவங்களே சமாதானப்படுத்திட்டு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு சாரி எடுக்க போறத பத்தி பேசுவோம். எப்படி? ஆமா, அதுவும் சரிதான். ஏன்னா இந்த சண்டையை வளர விட்டு அது நாளைக்கு பெரிய பிரிவு நிலை போய் முடிஞ்சிடும். ஒரு நிமிஷம் கோவம் நல்ல உறவுகளை எல்லாம் அழிச்சிடும். அதனால நம்ம பேசுவோம், பேசி சமாதானப்படுத்துவோம். வேற என்ன செய்யுது? சரி அக்கா, வாங்க போவோம். ஃபர்ஸ்ட் ஜில்லுக்கு வீட்டுக்கு போவோம்.